ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 83. இந்த பகுதியில் 90வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 10வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 10. சுரேஷ சரணம் ஷர்ம விஸ்வரேதா பிரஜாபவः அஹத் சம்வத்சரோ வியாலः பிரத்யய சர்வதர்ஷனः. 90வது திருநாமம். ஓம் பிரஜாபவாய நமः. பிரஜைகளை தாங்குபவர் என்று இதற்கு பொருள். இதை பற்றியும் ஒரு உரையாடல் நிகழ்ச்சியில் இருந்துதான் பார்க்க போகிறோம். இந்த உரையாடல் யாருக்கும் நடந்தது? பாண்டவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த உரையாடல். அதை பற்றி பார்க்கலாம். ஒரு சமயம் பீமனும் சகதேவனும் உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது சகதேவன் ஒரு சமஸ்கிருத மொழியை சொன்னான். அதாவது பிது புத்திர பிரியாத் பரம் நாஸ்தி என்று சொன்னான் சகதேவன். அதற்கு பீமன் இதற்கு என்ன பொருள் என்று வினவினான். அதாவது தந்தை மகனிடம் வைத்திருக்கும் அன்பை விட உயர்ந்தது உலகில் வேறு எதுவுமே இல்லை என்று பொருள் என்று சொன்னான் சகதேவன். அதற்கு பீமன் கேட்டான், தாய் பாசம் அதைவிட உயர்ந்ததில்லையா என்றான். தாயின் பாசம் மிகவும் உயர்ந்தது என்பதில் ஐயமில்லை. ஆனால் அந்த தெய்வீகமான அன்பில் கூட என் மகன் எனக்கு மட்டுமே சொந்தம் என்ற ஒரு உரிமை, அதாவது பொசசிவ்னஸ் இருக்கும். அது அன்பின் மிகுதியால் வருவது. அந்த அன்பின் மிகுதியால் மகனின் தவறுகளை கண்டு கொள்ளாமல் இருப்பதற்கும் இடம் உண்டு. ஆனால் அவற்றுக்கும் இடமளிக்காமல் மகன் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதை காண வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் அக்கறையோடும் கூடியது தந்தையின் பாசம் என்று கூறினான் சகதேவன். மேலும் சொன்னான், பீமா, ஒன்று தெரிந்து கொள், எந்த மகனும் தன் தந்தையை வெறுக்கவே மாட்டான். ஒருவேளை ஒரு மகன் தன் தந்தையை வெறுக்கிறான் என்றால் அவன் தாழ்வு மனப்பான்மை கொண்டவனாக இருக்க வேண்டும் அல்லது மனநோயாளியாக இருக்க வேண்டும் என்றான் சகதேவன். இதை கேட்ட பீமன் சற்று யோசனையுடனே, அப்படியானால் கம்சன் தன் தந்தையான உக்கிரசேனரை வெறுத்து ஒதுக்கி சிறையில் கூட வைத்தானே, அவன் தாழ்வு மனப்பான்மை கொண்டவனா அல்லது மனநோயாளியா என்று கேட்டான் பீமன். அதற்கு சகதேவன், இதற்கான விடையை கண்ணனிடமே கேட்டு பெறுவோம் என்றான். இருவரும் கண்ணனை நோக்கி சென்றார்கள். இந்த கேள்வியை முன்வைத்தார்கள். அதற்கு கண்ணன் சொன்னான், உண்மையில் உக்கிரசேனர் கம்சனின் தந்தை இல்லை. உக்கிரசேனரின் மனைவியான பத்மாவதி தனது அந்தப்புர மாடத்தில் உலாவிக் கொண்டிருந்த போது திரமிடன் என்ற கந்தர்வன் அந்த வழியாக வந்தான். பத்மாவதியின் அழகில் மயங்கினான் அந்த கந்தர்வன். அதனால் உக்கிரசேனரை போல வடிவம் எடுத்து அவளை நெருங்கி அவளுடன் ஆனந்தமாக இருந்தான். எல்லாம் முடிந்த பிறகு தன்னுடைய சுயரூபத்திற்கு மாறி, உனக்கு பலசாலியான ஒரு குழந்தை பிறப்பான் என்றான் வந்தவன், அந்த கந்தர்வன். அப்போது வந்தவன் தன் கணவன் அல்ல, கந்தர்வன் என்று உணர்ந்த பத்மாவதி அவனை தாக்க முற்பட்டாள். அப்போது கோபம் கொண்ட அந்த கந்தர்வன், நான் உன்னோடு உறவாடும் போதே நான் உன் கணவன் அல்ல என்று நீ புரிந்து கொண்டதை நான் அறிவேன். ஆனால் அப்போது ஒன்றும் பேசாமல் இருந்துவிட்டு இப்போது நாடகம் ஆடுகிறாயா? உனக்கு பிறக்கப் போகிற குழந்தை உங்கள் குலத்தையே அழித்துவிடும் என்று சபித்துவிட்டு சென்று விட்டான். அந்த குழந்தைதான் கம்சன். தனக்கு நேர்ந்த இந்த அவமானத்தை வெளியே சொல்லிக்கொள்ள முடியாமல் தன் வேதனைகளை எல்லாம் மனதினுள்ளே அடக்கிக் கொண்டு வாழ்ந்தாள் பத்மாவதி. உக்கிரசேனர் உட்பட ஊரார் யாருக்கும் கம்சன் கந்தர்வனின் மகன் என்பது தெரியாது. அதனால்தான் கம்சன் தன் மகன் என்று அவர் நம்பிக்கொண்டிருந்த போதும் உக்கிரசேனருக்கு அவன் மேல் இயற்கையான அன்போ அக்கறையோ உண்டாகவில்லை. கம்சனும் அவனை வெறுத்தான் என்று கூறினார் கண்ணன். இதையெல்லாம் கேட்டுவிட்டு சகதேவனும் பீமனும் தங்கள் அரண்மனைக்கு திரும்புகையில்
பீமன் சொன்னான், எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் வருகிறது. கண்ணன் உலகுக்கே தந்தையாக விளங்குகிறான். அந்த கண்ணனையே கம்சன் வெறுத்தானே, இது எப்படி சாத்தியம் என்று கேட்டான். சிரித்த சகதேவன், பீமா, உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். கம்சன் கண்ணனை வெறுக்கவே இல்லை. கண்ணனால் தன் உயிருக்கு ஆபத்து என அசுரரி மூலம் அறிந்தவாறே ஒரு புறம் கண்ணனை அழிக்க பார்த்தான் கம்சன். ஆனால் மறுபுறம் கம்சன் தன் படுக்கை அறையில் ஒரு பெட்டி வைத்திருந்தான். அந்த பெட்டிக்குள் அழகான கிருஷ்ண விக்கிரகம் ஒன்றை வைத்திருந்தான். எப்போதும் அதை ஆசையுடன் பார்த்து கொண்டே இருப்பான். இப்படி உள்ளூர அவனுக்கு பக்தி இருந்தாலும் வெளி உலகில் கண்ணனுக்கு எதிரானவன் என்ற பிம்பத்தை தானே கட்டமைத்து கொண்டான் கம்சன். தன் பக்தியை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கண்ணனை வெறுப்பது போல நடித்தானே தவிர, உலகனைத்துக்கும் தந்தையான கண்ணனை யாராலும் எந்த நிலையிலும் மனதார வெறுப்பது என்பது முடியவே முடியாது. இரண்டே இனம்தான் உள்ளார்கள். ஒன்று கண்ணனை வெளிப்படையாக விரும்புபவர்கள், மற்றொருவர் கண்ணனை உள்ளூர விரும்புபவர்கள் என இரு வகையினரேதான் உண்டு. அதை தவிர கண்ணனை வெறுப்பவர் என்று இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்றான் சகதேவன். நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல் இருக்கிறதே, கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காணாத கண்ணில்லையே, உன்னை மறுபாரில்லை கண்டு வெறுபாரில்லை. இதிலேயே புரிகிறதே அவரை பார்த்து வெறுப்பவர் யாரும் இல்லை என்று. உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தானே இருப்பிடமாக இருந்து தன்னுள் அனைவரையும் தாங்கிக் கொண்டு ஒரு தந்தை தன் மகனின் முன்னேற்றத்தில் அக்கறை கொள்வது போல நம்மையும் முன்னேற்றி பக்குவப்படுத்துகிறார் திருமால். அப்படி இருக்கும் போது நம்மை தாங்கும் அவரை மனதார வெறுப்பது என்பது முடியாத ஒன்றுதானே. இந்த 90வது திருநாமமான ஓம் பிரஜாபவாய நமக என்று தினமும் சொல்லி வந்தால் பக்தர்களுக்கு நல்ல இருப்பிடம் கிடைக்கும்படி திருமால் அருள் புரிவார். அடுத்து நாமம் 91, ஓம் அஹ்னே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.